Hi friends, என் பேர் நாகா கௌதம். நான் வந்து .NET டெவலப்பராக வந்து பேசியிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கடம் விக்கிடிகன் காஷன் விட்டங்க. தேனியை சேர்ந்த என் செல்ல தம்பியை பத்தி தான் பேச போறேன். சின்சியாரிட்டி, டெடிகேஷன்னா இவன் தான். ஆன்லைன்லயே படிச்சுட்டு ஆன்லைன்ல அடிச்சு ஒரு சூப்பரான ஒரு ஜாபுக்கு போயாச்சுங்க. மல்டிபிள் ஆஃபர்ஸுங்க. எந்த இன்டர்வியூ போனாலும் இவன் தான் கெத்து. அந்த மாதிரி ஒருத்தன் பத்தி தான் பேச போறேங்க. நம்மளுடைய நாக கௌதம். ஸோ நாக கௌதம் பார்த்தீங்கன்னா வந்து பர்சனலாவே எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ். ஸோ அடிக்கடி என்னை வந்து தேனியிலேருந்து வந்து பார்த்துட்டு போவாங்க. லைக் என்னோட பர்சனல் நம்பர் அவன்கிட்ட இருக்கும். எப்பவுமே அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவோம், சேட் பண்ணுவோம். அண்ட் சார் இந்த மாதிரி பண்ணுங்க சார், கம்பெனியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மாணவனை பார்க்க முடியுமாங்க, இவன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து என்னுடைய சார் நான் மட்டும் வளரக்கூடாது சார், என் கூட நீங்களும் வளரணும் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்க்கறதே கஷ்டங்க. தேனி கம்மாவர் காலேஜ்ல பிபிஏங்க 2021 பாஸ் அவுட்டுங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க. அண்ட் இவன் பிளேஸ் ஆனதை நான் ஒரு பெருமையா சொல்ல மாட்டேன். ஏன்னா இவன் வந்து நாள் ஜாயின் பண்ணும் போது எனக்கு தெரியும் அவன் ஜெயிச்சிருவான்ட்டு. இவன் ஒரு வெற்றியாளனுங்க. ஒரு வெற்றியாளன் தான் என்கிட்ட வந்து படிச்சதுங்க. அதான் உண்மை. சரிங்களா? 100% இவன் ஜெயிச்சதுக்கு இவன் மட்டும் தான் காரணம். ஏன்னா இவன் ஒரு வெற்றியாளன். நான் படிப்புன்னா அப்படி படிப்பாங்க. டெக்னாலஜினா அவ்வளவு புலி. பிபிஏ எப்படா நீ இவ்வளவு கோடிங் எழுதுறேன்னா அசால்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. ஹார்ட் ஒர்க் தாங்க, தன்னம்பிக்கை தாங்க. கண்டிப்பா நீ ஜெயிச்சிருக்க தம்பி, மனசார சொல்றேன். இன்னும் நீ நிறைய சாதிக்கணும். வாழ்த்துக்கள். நம்ம கம்பெனிக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்னைக்கு இல்லை, ஃபியூச்சர்ல இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. சொல்லுங்க நாகவர்த்தம், நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு .NET டெவலப்பராக பிளேஸ் ஆகிருக்கீங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. நான் வந்து ரொம்ப கஷ்டமான ஜாப் கிடைக்காத சூழ்நிலையில் வந்து ஒரு .NET டெவலப்பராக பேசுறது ரொம்ப பெருமையாக இருக்கு. சூப்பர், வெரி குட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஏ எடுத்திருக்கீங்க. இப்போ பிபிஏலேருந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு .NET டெவலப்பராக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறி இருக்கீங்க. ஓகேவா? அந்த ஜேர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக பிபிஏல வந்து ஃபுல்லாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து கம்ப்யூட்டர்ன்றது பேசிக் கூட இருக்காது, ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் கூட இருக்காது. ஸோ அதுலேருந்து ஒரு என்னால் .NET டெவலப்பராக ஆக முடிஞ்சிச்சுன்னா ஸோ மற்றவங்களால ஆக முடியும். அது வந்து மெயின் ரீசன் வந்து நம்மகிட்ட படித்தது, சார்ட்ட படித்தது தான் ஒரு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய பேர் வந்து ஐடி பேக்ரவுண்டுக்குள்ளே வர முடியுமா நிறைய பேர் டவுட் இருக்கும். சரி, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எக்ஸாம்பிளுக்கு நானே இருக்கேன், நீங்களே இருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ எப்படி அவங்க வந்து இது மாறணும், என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது இங்க வந்து டிகிரின்றது ஒரு விஷயமே கிடையாது. நம்மளோட திறமை, எங்க படிக்கிறோம், அதுல என்ன கத்துக்கிட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியமானது. ஸோ அதை எங்க கத்துக்கிட்டோன்றதான் முக்கியம். ஓகே. உங்க வீட்டில் எப்படி ஃபீல் பண்றாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சூப்பர், ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஆஃப்டர் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து சாரை மீட் பண்ணேன். ஸோ சாரை மீட் பண்ணப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக நல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று சொன்னார், அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இது மாதிரி சாரை மீட் பண்ணால் நீங்கள் அந்த மோட்டிவேஷன் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணுவார். ஸோ அப்பயே தெரியும் ஒரு நாலேஜபிள் பர்சன் எப்படி பேசுவாங்க அப்படின்றது அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணப்போ தெரியும். ஸோ ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அவருக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து சார்கிட்ட வந்து பேசினதுக்கப்புறம் தான் ஸோ இப்போ நான் பிளேஸ் ஆகிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.
ஒவ்வொரு நாளும் நைட்டு ஃபுல்லாக தூங்குறப்ப கூட தூக்கமே வராது. ஸோ டிசைன் வந்து நல்லா பண்ணணும், அடுத்து இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்.